வங்கி ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு ஒப்பந்தம் இன்று மும்பையில் கையெழுத்தானது. வங்கி அதிகாரிகள் உறுப்பினர்களாக உள்ள 4 தொழிற்சங்க நிர்வாகிகளும் வங்கி ஊழியர்கள் உறுப்பினர்களாக உள்ள 9 தொழிற்சங்க நிர்வாகிகளும் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இதன் மூலம் வங்கி ஊழியர்களுக்கு குறைந்தபட்சம் 15% அளவிற்கு ஊதிய உயர்வு உறுதியாகியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பல்வேறு வங்கியைச் சேர்ந்த சுமார் 7,50,000 ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர். வங்கி ஊழியர்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஊதிய உயர்வு ஒப்பந்தம் போடப்பட்டு வரும் நிலையில் கடந்த 2012ஆம் ஆண்டிற்கு பின்னர் ஒப்பந்தம் எதுவும் போடப்படவில்லை. இதனால் தற்போது சுமார் 30 மாத ஊதிய உயர்வு நிலுவைத் தொகையாக ஊழியர் ஒருவருக்கு சில லட்சங்கள் வரை கிடைக்கும் என தெரிகிறது. இந்திய வங்கிகள் சங்கத்திற்கும் 5 ஊழியர் சங்கங்களுக்கும் 4 அதிகாரிகள் சங்கங்களுக்கும் இடையே கையெழுத்தாகியிருக்கிறது. இது 2012 நவம்பர் மாதம் பின் தேதியிட்டு அமலாகும். எல்லோருக்கும் 15% ஊதிய உயர்வு என்பது உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாதத்தின் 2வது 4வது சனிக்கிழமைகள் விடுமுறையாகவும் மற்ற சனிக்கிழமைகள் முழு நேரமாகவும் அரசாங்க ஒப்புதலுக்கு பிறகு அமலாகும். மருத்துவ சலுகைகளில் பல முன்னேற்றங்கள் என்பது ஏற்பட்டிருக்கின்றன. குடும்பத்தினருக்கு 100% மருத்துவ சலுகை ஈட்டு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுடைய லீவ் ரூல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விடுப்பு அந்த விதிகளிலே பல விதிகள் தளர்த்தப்பட்டு முன்னேற்றகரமான சில முன்னேற்றங்கள் என்பது ஏற்பட்டிருக்கிறது. முதல் முறையாக குழந்தை பெற்றுக்கொள்ளும் தந்தைக்கும் 15 நாட்கள் சிறப்பு விடுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது.